பிக் பாஸ் சீசன் 8ஓட அடுத்த ப்ரோமோ வெளியாயிருக்கு. இத பார்த்துட்டு மாயா அவர்கள் ஒரு கமெண்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க. என்னுடைய மக்கள் செல்வன் பின்னிட்டாரு. செம்மையா இருந்துச்சு ப்ரோமோன்னும். அடுத்து இது கண்டஸ்டன்ட்ஸ்க்காகவும், நான் ஃபேன்ஸ்க்காகவும் ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே பெருசா போட்டிருக்காங்க. அப்படி அவங்க என்ன போட்டிருக்காங்கன்றத நம்ம இதில பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க ஃபேன்ஸுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிக் பாஸ்ன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ. என்டர்டெயின்மெண்ட் ஷோவாகவே பாருங்கள். யாரையும் இதை பார்த்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. இவங்க தான் நல்லவங்க, இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. பிக் பாஸ் ஷோக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க ஷோக்காக மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எந்த விஷயத்தையும் ரிவீல் பண்ண மாட்டாங்க. நிறைய உண்மையான விஷயத்த மறைச்சு தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ மாயா ஏதோ பிரதீப்போட விஷயத்தை தான் லிங்க் பண்ணி சொல்கிறாங்கன்றது தெரிய வருது. அடுத்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு கண்டஸ்டன்ட் போடுற ட்ரெஸ்ஸு வச்சோ அவங்க கேரக்டர் வச்சோ இவங்க இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்கள் பார்க்குறது வேறு, நாங்கள் பார்க்குறது வேறு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து உமன் கார்டு யூஸ் பண்ண விடுங்க, ஆனால் உமன் கார்டுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க போட்டிருந்த இந்த பதிவுக்கு ஒரு சிலர் சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க, ஆனால் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது எப்படி ப்ரூஃபே இல்லாமல் உமன் கார்டு யூஸ் பண்ணுறது, ஒருத்தவங்க மேலே எப்படி அனாவசியமாக பழி போடுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேரும் கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. மாயா இன்னும் திருந்தலையா, இன்னுமே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னும் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்து கண்டஸ்டன்ஸ்க்காக என்ன பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கண்டஸ்டன்ஸ் இது வெறும் ஷோவாக பாருங்கள். இது சூப்பரான மைண்ட் கேம். நல்ல ஒரு ஸ்போர்ட்மேன்ஷிப்போட விளையாடுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இது எல்லாரோட லைஃப்பையுமே மாற்றும். நான் பார்த்துருக்கேன். ஸோ உங்கள் லைஃபுமே இதை மாற்றும். ஸோ இன்டர்நெட் போடுற எந்த ஒரு ரூமர்ஸையும், இந்த வேர்ல்டு க்ரியேட் பண்ணுற எந்த ஒரு கதையும் போட்டு உங்கள் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க. கேமுக்காக மட்டும் விளையாடுங்க. நல்லா சம்பாதிச்சுட்டு வெளியே வாங்க. அன்புடன் மாயா அப்படின்னு சொல்லி அவங்க இதுக்கு போஸ்ட்டை வந்து போட்டிருந்தாங்க. மாயாவோட இந்த போஸ்ட்டுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு சிலர் சப்போர்ட்டும் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. மாயா சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு ஒரு சிலரும், இன்னொரு சிலர் இதெல்லாம் திருந்தாதா, போன சீசன் தான் இப்படி பண்ணுச்சு, திருப்பி இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போதே இப்படி பேசுதே அப்படின்னு நிறைய பேர் மாயாவை திட்டிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. மாயாவோட இந்த பதிவை நிக்சனும் ஐஷுவும் அவங்களோட ஸ்டோரியிலுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறப்போ நாங்கள் சொல்ல வரதை மாயாவே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மாயாவோட இந்த போஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கூட மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு ஸ்பெஷல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.